அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது உப்பு கறியும் புளிசோறும். இந்த கறி வறுத்து இந்த மாதிரி கட்டிச்சோறு கட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் ட்ரெயினுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போய் அங்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் இதில் போட்டுருவேன். இதில் போட்டு இப்போ அலசணும். ரெண்டாவது அலசுறேன். புளிஞ்சு போடுங்க, தண்ணி இல்லாமல் போடணும். தூக்கி வைக்கிறேன் கறிச்சட்டியை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வச்சாச்சு. இது கல் உப்பு போல் ரொம்ப சுத்தமாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் மண் மசராக இருக்குது, கருப்பாக இருக்குது. அதனால நல்லா போடலாம், இப்படியே போட்டுடலாம். இப்போ உள்ள கல் உப்பு தான் போடணும். பாருங்கள், இந்த அளவு போடுறேன். உங்களுக்கு ஒரு இதாக தெரிஞ்சிச்சுன்னா கறி அவிஞ்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பற்றியெல்லாம் எப்படி பொங்கிக்கிட்டு வருதுன்ட்டு பாருங்கள். பொங்கிக்கிட்டு வருது, நல்லா இருக்குது. இப்படி இருக்கணும், இப்படித்தான் வரணும். இந்த பொங்கி நம்ம அப்படி போயிட்டோம்னா பொங்கி ஊற்று. அதுக்காக அப்படி நீக்கலை வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கிட்ட வந்துட்டு அப்படி மூடிக்கோங்க. அப்படியே அவிய நல்லா அவிஞ்சிரும் கறி. வந்து திண்டுவார் உப்பு சார்ந்திருக்காண்டு. என்கிட்ட எனக்கு உப்பு பத்தலைன்றது. தண்ணி இருக்குது போதும். உப்பு போடாதீங்க. நல்லா இருக்காத்தீங்க. நல்லா தான் இருக்கு. அப்படியே அவிச்சதுங்கிறாலே நம்மளுக்கு வியாதி வராது. இது வந்து தண்ணி வந்து சீக்கிரம் பத்தியெல்லாம் அவிஞ்சிருச்சு. குக்கரில் அவிக்க வேண்டியது இல்லை. இப்படியே சட்டியில் வச்சே மூடி அவிங்க சீக்கிரம் அவிச்சிருவிய. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் இதில் இருக்குது, கொஞ்சம் லேசாக. அது உரி அப்படி தண்ணி வந்துருச்சு. அது இருக்கக்கூடாது, சுத்தமாக அதில் சேர்ந்துடணும் வறுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ வறுத்து காட்டுறேன், அதை பார்த்து செய்யுங்க. தண்ணி வத்திருச்சு, இறக்கி வைக்க போகிறேன். கல்யாணம் வைக்க போகிறேன். அது வந்து இதில் வந்து மூடியை போட்டு மூடக்கூடாது. கொஞ்சம் நேரம் திறந்து ஆறினோடனே மூடி நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். 1 வாரம் 10 நாள் 15 நாள் இருக்கும். இது வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வறுத்து நீங்களாம் சும்மா வெறுங்கறியும் சாப்பிட்லாம். கஞ்சிக்கு சாப்பிட்லாம். சோத்துக்கு நீங்கள் ஒரு கறி எடுத்து சாப்பிட்லாம். நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாது, கொழுப்பு சேராது. உப்பு கறிக்கும் உப்பு கண்ட கறிக்கும் வித்தியாசம் இருக்குது. உப்பு கண்டம் வேறு, உப்பு கறி வேறு. இதே உப்பு கறி ஆரோக்கியமாக எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. ஒன்றுமே உடம்புக்கு ஆகாது. நல்லா குதிங்க, நல்லா ஓடுங்க, ஆடுங்க, நல்லா நடங்க, வாக்கிங் பண்ணுங்க. போதிய அளவு சாப்பிட்டுக்கங்க. நான் நல்லா உழைச்சிக்கிட்டே இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் ஆகலை. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எதுவும் இல்லை. ஆக்சிஜன் கம்மியாயிருச்சு. அதை அதுக்கிட்டே இப்போ டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.